Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 8th standard chapter 5ல example 5.22 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா construct a quadrilateral NICE with NI 4.5 cm, IC 4.3 cm, NE 3.5 cm, NC 5.5 cm and IE 5 cm கொடுத்திருக்காங்க. Also find its area அப்படினு கொடுத்திருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ்க்கு ரஃப் டயக்ராம் வரையணும். அப்படின்னா தான் நம்மளால சம் கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் குவாட்ரிலேட்டரல் NICEன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ரஃப் டயக்ராம் வந்து ஒரு 4 sided க்ளோஸ்டு டயக்ராம் வரைஞ்சா போதும். ஸோ இதுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம் NICE அப்படின்ட்டு. இப்போது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். NI வந்து 4.5. அப்போ இந்த சைடு வந்து நம்ம 4.5 சென்டிமீட்டர் எழுதணும். அடுத்து IC வந்து 4.3 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து வந்து NE கொடுத்துருக்காங்க. NE வந்து இந்த பக்கம் இருக்குது. அப்போ 3.5 சென்டிமீட்டர். அடுத்து NC, அப்போ இதை ஜாயின் பண்ணிக்கணும், 5.5 சென்டிமீட்டர். அடுத்து வந்து IE, அப்போ இந்த டயக்னலும் ஜாயின் பண்ணிக்கணும், இது வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைய போகிறோம். ஏரியாவும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரஃப் டயக்ராம் வரைஞ்சாச்சு, ஃபேட் டயக்ராம் வரைய போகிறோம் அடுத்து. ஸோ பேஸ் லைன் ஃபஸ்ட்டு வரையணும். NI 4.5 சென்டிமீட்டர், அது வரைஞ்சிக்கலாம். ஸோ இம்மீடியட்டாக நேம்ஸ் கொடுத்துருங்க, ஏன்னா அப்புறம் மறந்துடுவீங்க. NI 4.5 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது சி வரைய முடியுமா? ஒரு ட்ரையாங்கிளை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோமா, இல்லை இந்த பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோமா? அதாவது சி வரணுமா இ வரணுமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா, இப்போ சி வேணும்னா Nலேருந்து 5.5 சென்டிமீட்டரும் ஐலேருந்து 4.3 சென்டிமீட்டரும் இருக்குது, வரைஞ்சிக்கலாம். அதுவே இ வேணும்னா இ இன்டர்செக்ட் பண்ணுறது Nலேருந்து 3.5 சென்டிமீட்டர், ஐலேருந்து 5 சென்டிமீட்டர் வரைஞ்சால் வந்துடும். ஸோ எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம், எதை வேணாலும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் சிஏ ஃபஸ்ட்டு வரைஞ்சாலும் சரி, இல்லை இஏ ஃபஸ்ட்டு வரைஞ்சாலும் சரி, எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். அதுக்காக சிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஐலேருந்து 4.3 வரைய போகிறேன். அடுத்து NC 5.5. ஸோ ஃபஸ்ட்டு 4.3 எடுத்துக்கிட்டு ஐலேருந்து ஒரு ஆர்க் வரையணும். 4.3 எடுத்தாச்சு. ஐலேருந்து ஒரு ஆர்க்கு. அடுத்து வந்து 5.5 எடுத்து Nலேருந்து ஒரு ஆர்க்கு. NC சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ 5.5 எடுத்து Nலேருந்து ஒரு ஆர்க் வரையணும். சரிங்களா? Nலேருந்து ஒரு ஆர்க்கு. ஸோ இப்போ இதுதான் என்னதுன்னா C. ஸோ இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இமீடியட்லாம் இங்கே 4.3 சென்டிமீட்டர்னு எழுதிக்கோங்க. இங்கே வந்து 5.5 சென்டிமீட்டர். இப்போ அடுத்து வந்து இ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா Nலேருந்து 3.5யும் ஐலேருந்து 5 சென்டிமீட்டர். ஸோ Nலேருந்து 3.5, Nலேருந்து 3.5, அடுத்து ஐலேருந்து 5 சென்டிமீட்டர். ஸோ ஐலேருந்து 5 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிறது தான் இ. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு வந்து குவாட்ரிலேட்டரல் கிடச்சிரும். டயக்னலை ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு டயக்னல் ஜாயின் பண்ணால் போதும். இப்போ ஏன் இந்த டயக்னல் நான் ஜாயின் பண்ணலைன்னா, இப்போ வந்து நம்ம ஹைட் வரைவோம் இல்லையா, அதாவது ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக ஹைட் வரைவோம் இல்லையா, அதனால தான் நான் இந்த டயக்னலை வந்து ஜாயின் பண்ணலை. இல்லைனா நீங்கள் இந்த டயக்னலுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டயக்னலுக்கு ஹைட் வரைஞ்சால் போதும். ஒன்று 5.5 சென்டிமீட்டருக்கு வரையணும் ஆப்போசிட்ஸ் வர்டிசஸ்லேருந்து, இல்லை இந்த டயக்னலை ஜாயின் பண்ணிங்கன்னா 5 சென்டிமீட்டர் வந்து ஆப்போசிட்ஸ் வர்டிசஸ்க்கு வரையணும். இப்போ நான் இதை டயக்னலாக வச்சுக்கிட்டு
ஹைட்ஸ் வரைய போகிறேன். 2 ஆப்போசிட் வேர்ட்ஸஸ், அதாவது ஐலேருந்து ஒரு ஹைட்டும் ஈலேருந்து ஒரு ஹைட்டும் வரையணும். ஸோ இப்படி 90 டிகிரி மேக் பண்ணிக்கணும். இதை பேஸாக வச்சு இப்படி 90 டிகிரி எல் ஷேப்பில் மேக் பண்ணிக்கணும். ஸ்லோவாக அப்படியே செட் ஸ்கொயரை மூவ் பண்ணி ஐயில் ஸ்டாப் பண்ணி ஒரு ஹைட் வரையணும். அடுத்து இதே கான்செப்டில் ஈலேருந்து ஒரு ஹைட் வரையணும். ஸோ இங்கே எல் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு ஈலேருந்து ஒரு ஹைட். ஓகே, இந்த மாதிரி 2 ஹைட் வரைஞ்சாச்சு. 90 டிகிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. இப்போ இதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம், எவ்வளோ வந்து மெஷர்மெண்ட் வருது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அது எழுதலாம் நீங்கள். எனக்கு வந்து இது எவ்வளோ வருதுன்னா 1 ஒரு அப்ராக்சிமேட்டாக 6 சென்டிமீட்டர் எழுதிக்கிறேன். ஸோ நான் டயக்னலில் வந்து 5.5 சென்டிமீட்டராக வச்சு ஹைட் வரைஞ்சிருக்கிறேன். 1.6 சென்டிமீட்டர் வருது. அடுத்த ஹைட் பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டரா. அடுத்த ஹைட் 2 பார்த்தீங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ ஒன்று வந்து 1.6, இன்னொன்று வந்து 3.5. இப்போ நான் இதை வச்சு ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் NICE is equal to formula வந்து half into D into H1 plus H2. இப்போ half into D பார்த்தீங்கன்னா 5.5 into H1 வந்து 1.6 plus H2 வந்து 3.5. ஸோ half into 5.5 into 1.6ஐயும் 3.5ஐயும் ஆட் பண்ணால் 6 + 5 11, 1 பேலன்ஸ் 1 4, 5.1 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 5.5 into 5.1 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். 5 5s are 25, 5 பேலன்ஸ் 2, 5 5s are 25, 25 + 2 27, 10 0 பேலன்ஸ் 1 8. 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 28.05 டிவைடட் பை 2. இப்போ வந்து இதை 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 2 1s are 2, பேலன்ஸ் 0, நெக்ஸ்ட் 8, 2 4s are 8. நெக்ஸ்ட் இந்த 0 இறக்குனா பாயிண்ட் வச்சு அது 0 அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 இறக்குறேன். 2 2s are 4, பேலன்ஸ் 1, டெசிமல் வச்சதால் ஒரு 0 சேர்த்துக்கலாம். அப்போ 2 5s are 10, பேலன்ஸ் வந்து 0. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன போடலான்னா 14.025 சென்டிமீட்டர் ஸ்கொயர். உங்கள் புக்கில் வந்து 13.75 இருக்குது. எல்லாமே நியர்பை தான், ஒன்றும் தப்பு கிடையாது, எல்லாமே கரெக்டு தான். அவங்க வந்து எப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா இதை டயக்னலாக வச்சு இந்த 2 பக்கம் ஹைட் வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 5 சென்டிமீட்டரை வந்து டயக்னலாக வச்சு அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஹைட் வரைஞ்சிருக்காங்க. 13.75னா 13, 14, 15 வரைக்கும் கூட வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? அவங்க வந்து இந்த 5 சென்டிமீட்டரை வந்து டயக்னலாக வச்சு இங்கேருந்து ஒரு ஹைட்டும் இங்கேருந்து ஒரு ஹைட்டும் வரைஞ்சிருக்காங்க. நான் வந்து இதை டயக்னலாக வச்சு இங்கேருந்து ஒரு ஹைட்டும் இங்கேருந்து ஒரு ஹைட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஏதாவது ஒரு டயக்னல் வச்சு வரைஞ்சா போதும். ஸ்டெப்ஸ் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஹைட் வருதோ அதை நீங்கள் எழுதினா போதும். புக்கில் உள்ளதை தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. அதுக்குன்னு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. இப்போ வந்து புக்கில் வந்து இந்த சம்முக்கு ஏரியா ஆன்சர் வந்து 13.75, எனக்கு வந்து 14 வந்திருக்கு. ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதுவே உங்களுக்கு 20 30 அப்படிலாம் வந்தால் ராங். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.